குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி பயாலஜியில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பால் பண்ணை, டைரி ஃபார்மிங் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பால் பண்ணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் தான் இந்த பால் பண்ணை தொழில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துதல். டைரிங் இஸ் த ப்ரொடக்ஷன் அண்டு மார்க்கெட்டிங் ஆஃப் மில்க் அண்டு இட்ஸ் ப்ராடக்ட். சரி, பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்து அதை மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் சந்தைப்படுத்தக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம டைரி ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைரி ஃபார்மிங்கில் நம்ம பராமரிக்கக்கூடிய விலங்குகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பசுமாடுகளும் எருமை மாடுகளும், கவ் அண்டு பஃபல்லோஸ், அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா டைரி ஃபார்மிங்கில் நாம் பராமரிக்கக்கூடிய விலங்கினங்கள், டொமஸ்டிக் அனிமல், கால்நடைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ என்னென்ன பாலுக்காக, அந்த பால் அப்படிங்கிற அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் விலங்குகளை நம்ம அந்த அனிமல்ஸ் நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்னு நம்ம இல்லை, கிடையாது. ஃபார் மில்க்கு, மீட்டு, லெதரு அண்டு டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த கால்நடைகளை நாம் வளர்க்குறோம். ஸோ முன்ன காலகட்டங்களில் வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறத பார்க்கும்போது முழுக்க இந்த கால்நடைகளை மட்டுமே சார்ந்திருந்துச்சு. புல், எருதுகளை மட்டுமே சார்ந்திருந்துச்சு. மக்கள் பயன்பாட்டுக்காக இருக்கட்டும், அல்லது பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய இதாக இருக்கட்டும், எல்லாத்துக்காகவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த காளை மாடுகள் மட்டுமே தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்காக பல வாகனங்கள், பஸ் வந்துருச்சு, டூ வீலர்ஸ் வந்துருச்சு, ட்ரெயின் வந்துருச்சு, ஏரோப்ளைன் வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு. ஆனால் அன்றைய காலகட்டங்களில் மக்கள் முழுக்க இந்த காளை மாடுகளை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, இடப்பெயர்வுக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு செல்வதற்காகவும் மக்களுடைய பயன்பாட்டிற்காகவும் இருந்தது. சரிங்களா? ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த மாடுகளை நாம் பராமரிக்கிறோம். தே பிலாங் டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். 2 வகையான இனங்களானது இந்த கால்நடைகளில் காணப்படுகிறது. ஒன்று போஸ் இண்டிகஸ். போஸ் இண்டிகஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா மாடுகளும் இந்திய எருதுகளும், புல், கவ் அண்ட் புல். சரிங்களா? அடுத்தது போஸ் புபாலிஸ் அப்படிங்கிறது எருமை மாடுகளை உள்ளடக்கியது, பஃபல்லோஸ். ஸோ இந்த 2 இனங்கள் தான் சிற்றினங்கள் தான் இந்தியாவில் காணப்படுகிறது. இந்த சிற்றினங்கள் வந்து இந்த சிற்றினங்களை தேவைகளை பொறுத்து 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? 3 வகைகளாக பிரிச்சிருக்கோம். இந்த சிற்றினங்களை பயன்பாட்டிற்கு ஏற்றாறு போல 3 வகைகளாக நம்ம பிரிச்சிருக்கோம். 3 கிளாஸஸாக நம்ம என்ன பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டைரி ப்ரீட்ஸ். டைரி ப்ரீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா பாலுக்காக மட்டுமே வளர்க்கக்கூடிய இனங்கள். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டிராஃப்ட், வேலைக்காக பயன்படுத்தக்கூடிய இனங்கள். 3வது டியூல் பர்பஸ், 2க்காகவும், வேலைக்காகவும் ப்ளஸ் பாலுக்காகவும் வளரக்கூடிய இனங்கள் அப்படின்ட்டு 3 வகைகளாக இந்த ஸ்பீசிஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபை அப்படின்னு பார்க்கும்பொழுது டெய்ரி ப்ரீட்ஸ். டெய்ரி ப்ரீட்ஸ் அப்படிங்கிறது நமக்கே தெரியும், அப்டைன்டு ஒன்லி பர்பஸ் ஃபார் மில்க், பாலுக்காக மட்டுமே வளர்க்கக்கூடிய இனங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதிகமான பால் கொடுக்கக்கூடிய இனங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து 2 வகை நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து இப்போ இண்டிஜினஸ், உள்நாட்டு இனங்கள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எக்ஸாட்டிக், வெளிநாட்டு இனங்கள் அப்படின்ட்டு 2 வகையாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜினஸ், உள்நாட்டு இனங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சாகிவால், ரெட் சிந்தி, கீர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் பாலுக்காக வளரக்கூடிய இனங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இனங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ வெளிநாட்டு இனங்களுக்கும் இந்த உள்நாட்டு இனங்களுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 விதங்களில் வந்து வேறுபடுகிறது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், லாக்டேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாக்டேஷன் பீரியட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா கண்ணுக்குட்டி போட்டதுலேருந்து பால் கொடுக்கக்கூடிய காலங்கள் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்துக்கு பேர் தான் லாக்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த உள்நாட்டு இனங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இண்டிஜினஸ் ப்ரீடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாக்டேஷன் பீரியட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு. அதே எக்ஸாட்டிக் ப்ரீடில் இந்த லாக்டேஷன் பீரியட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். டிஃபரன்ஷியேஷன் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த லாக்டேஷன் பீரியடு இதில் குறைவு, இதில் லாக்டேஷன் பீரியட் அதிகம். 2வது இண்டிஜினஸ் உள்நாட்டு இனங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அங்கே எக்ஸாட்டிக் ப்ரீடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, ஈஸியாக அது வந்து நோய் அஃபெக்ட் ஆகிடும். ஆனால் நம்ம உள்நாட்டில் வரக்கூடிய இந்த மாடுகள்லாம் கெத்தாக இருக்கும். மழை, வெயில், எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமான அளவு காணப்படுகிறது. சரிங்களா? அடுத்து இதனுடைய இப்போ உள்நாட்டு மாடு பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா வெல் டெவலப்டுங்க. அந்த லிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலுகள்லாம் நல்லா கிரிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லூஸாக நல்லா இருக்கும். அந்த திமிழ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா வெல் டெவலப்டாக இருக்கும்.
ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் அது இருக்காது. அதோடைய நீங்கள் பார்த்த ஸ்கின் எல்லாம் பார்த்தாவே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு டைட் ஆக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு பொலிவு இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இண்டிஜினியஸ் ஸ்பீசிஸு. ஏன்னா லாக்டேஷன் பீரியடுங்கிறது ரொம்ப குறைவான லாக்டேஷன் பீரியட் இருக்கும். இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமான அளவு இம்யூனிட்டி பவர் இருக்கும். ப்ராமினெண்ட் ஹம்பு அண்ட் லூஸ் ஸ்கின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெல் பில்டு வித் ஸ்ட்ராங் லிம்ப் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இண்டிஜினியஸ், அதாவது உள்நாட்டு இனங்களில் இருக்கக்கூடிய உள்நாட்டு இனங்களுடைய தன்மைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருந்து எந்த கேள்வி கேட்பாங்க அப்படின்னாக்கா பாலுக்காக வளர்க்கக்கூடிய உள்நாட்டு இனங்கள், அதாவது மில்க் பர்பஸ்க்காக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு இனங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சாகிவால், சிவப்பு சிந்தி, தியோனி மற்றும் கிர். 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, எழுதிக்கிங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் பிரீடு போஸ் டாரஸ்ன்னு சொல்கிறோம். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. பாலுக்காக மட்டுமே வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இனங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்ன வெளிநாட்டு இனங்கள் இருக்குது? ஜெர்சி இருக்குது, ப்ரௌன் ஸ்விஸ் இருக்குது, ஹால்ஸ்டின் அண்டு பிரீசியன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலுக்காக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இனங்கள். இதனுடைய ஏதாவது சொன்ன லாங் லாக்டேஷன் பீரியட், அதிகமான கறவை காலம், பால் கொடுக்கக்கூடிய காலமானது அதிகம். எங்கே? எக்ஸாட்டிக் பீரியடில். நம்முடைய இந்திய உள்நாட்டு இனங்களில் இந்த லாக்டேஷன் பீரியடானது குறைவு. சரிங்களா? ரெண்டாவது பார்க்கும் பொழுது டிராஃப்ட் பீரியட், அதாவது வேலைக்காக பயன்படுத்தக்கூடிய இனங்கள். என்னென்ன வேலைக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அக்ரிகல்ச்சர் ஒர்க். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ட்ரில்லிங் சொல்கிறோம். அந்த காடு உழுவதற்கு, பொருட்களை கொண்டு செல்வதற்கு, இரிகேஷன் நீர் இறைப்பதற்கு போன்ற பல்வேறு பர்பஸ்க்காக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மாடுகளானது பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இந்தியாவில் இழுவைக்காக வரக்கூடிய இனங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்ரித், மகால், காங்கேயம், அம்பல்சேரி, மாலவி, சிரி மற்றும் ஹால் லிகார் போன்ற இனங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியாவில் என்ன பர்பஸ் இந்த ட்ராவுட் பர்பஸ்க்காக வளரக்கூடிய இனங்கள். பொருட்களை கொண்டு செல்வதற்கு, மனிதர்கள் டிரான்ஸ்போர்ட் சப்போர்ட்டுக்கு, இரிகேஷன் வாட்டர் அடுத்த டில்லிங்கு, அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரியான வேலைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய இனங்கள் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த ட்ராவுட் ப்ரீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது டியூல் பர்பஸ் அப்படிங்கிறது வந்து 2 தேவைகளுக்காக, பாலுக்காக வளர்க்குறோம், ரெண்டாவது வந்து என்னது வேலைகளுக்காக வளர்க்குறோம். அதான் டியூல் பர்பஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 2 பர்பஸாக வளரக்கூடிய இனங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹரியானா மாடுகள், ஓங்கோல், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கன்க்ரேஜ், அடுத்தது தர்பார்கர். ஸோ இந்த இனங்கள்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா டியூல் பர்பஸ் 2 தேவைகளுக்காக வளரக்கூடிய இனங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பாலும் நிறையா கொடுக்கும், அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹார்ட் ஒர்க், நல்லா ஃபீல்டில் வேலையை நல்லா செய்யும். ஸோ அதுக்காக வந்து வளரக்கூடிய இனங்கள் தான் இந்த இனங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ இதாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பால் பண்ணை தொழில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பால் பண்ணை தொழில் அப்படிங்கிறது வந்து பால் மற்றும் பால் சம்மந்தப்பட்டவர்களை உற்பத்தி செய்யறதோடு மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸில் நமக்கு சப்போர்ட் வரக்கூடிய இனங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து டியூல் பர்பஸ் இனங்கள். இதாங்க பால் பண்ணை தொழில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இன்னையோட இந்த டெய்ரி ஃபார்மிங் முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்தது ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நமக்கு வந்து என்ன மிட் டர்ம் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பயாலஜியில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம 20th லெசனை பற்றி நம்ம ரிவிஷன் பண்ணியிருந்தோம். ஸோ 20th லெசனை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப பெரிய லெசனு. அதோடு மட்டும் இல்லாமல் நிறையா கொஷின்ஸ் இருக்குது. இன்னொன்று என்னன்னா நம்ம அதை பாதி நடத்தலை நாம. ஸோ நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண பிறகு நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த லெசன் நமக்கு மிட் டர்ம் டெஸ்ட்டில் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா 21வது லெசன் நம்ம இந்த மிட் டர்ம் டெஸ்ட்டாக நம்ம படிக்க போகிறோம். 21வது லெசன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், நியூட்ரியன்ஸ் அண்டு ஹெல்த். இப்போ வந்து இந்த வீக் டெஸ்ட்டுக்கு நம்ம இந்த லெசன் தான் எழுதியிருந்தோம். சரிங்களா? ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து முக்கால்வாசி நீங்கள் வந்து புக் பேக்கை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. புக் பேக்கை நல்லா தரவு பண்ணுங்கள். 21வது லெசன் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், நியூட்ரிஷன் அண்டு ஹெல்த். இந்த லெசன் தான் நீங்கள் மிட் டர்ம் டெஸ்ட்டில் எழுத போகிறீங்க. வீக்லி டெஸ்ட் எழுதின அதே லெசன் தான் நீங்கள் மிட் டர்ம் டெஸ்ட்டில் எழுத போகிறீங்க. புக் பேக்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புக் பேக்கில் இருக்கக்கூடிய A to Z கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். சூஸ் படிங்க, ஃபில்லிங் த பிளாங்க்ஸு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் படிங்க. அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ஸு, அப்ரிவேஷன் இருக்கும். 7th வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்ரிவேஷன் இருக்கும். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆன்சர் ப்ரீஃப்லி இருக்கும். நீங்கள் வந்து ஸோ எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
சரிங்களா? ஸோ என்னென்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம மிட் டெர்ம் டெஸ்ட்டில் நம்ம சொன்னக்கூடிய நம்ம டெஸ்ட் வச்சுட்டே அந்த கொஷின் பேப்பர் நல்லா தரவு பண்ணிக்கிங்க. ஒரு 1-2 கொஷின் வந்து புக் இன்டீரியர்லேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு கேட்குறேன் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க, புக் பேக்கை நல்லா தரவு பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு, இந்த லெசனை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சரை ஏதோ டவுட் இருந்தால் கேட்டுங்க. சரிங்களா? ஸோ 21th லெசன் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த், அதாவது ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். இந்த லெசன் தான் நீங்கள் செகண்ட் மிட் டர்முக்கு படிக்க போகிறீங்க. ஸோ இந்த லெசனில் உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸ் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.